वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमद्विरभूतभागप्रतिपादारविदाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशयदे कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गवीरशासनवसं नारायणज्योतिरं वेदान्तदेशयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारं नवति गुणबुधाभ्यं नारायणादिविदुदिरेकृपावृत्तं श्रीरङ्गनाथाश्रयामः। श्रीमते श्रीरङ्गस्य पादुकासेवक श्रीमच्छोडगोप श्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीमच्छोडगोप श्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः. தக்கநதியும் தடையாகி முக்தியலும் ஊழ்வடியும் வாழ்வடியும் போதும் சுருகையற்போர் யாழ் இசை வேதத்தியல் முதல் பத்தில இரண்டாம் திருவாய்மொழி வீடுமின் பாசனம் பற்றி சில விஷயங்கள் அடைய சபையில விஞ்ஞாபிக்கிறேன். விஷயங்கள் அனுபவத்தை முன்னிட்டு ஆழ்வாருக்கு பகவான் மயர்வர 17 அருளினார். அதனால் அவருக்கு பரமபுருஷ யாதாத்மிய ஞானம் ஏற்பட்டது. அந்த ஞானத்தினால் அவருக்கு நிரவதிக பிரீத்தி ஏற்பட்டது. அந்த பிரீத்தியின் பரிவாகமாக, அனுபவத்தின் பரிவாகமாக அவர் பகவானுடைய சொரூப ரூப குண சேட்டிதங்களை சொல்லியும் கேட்டும் பரஸ்பரம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். அதற்காக லோகத்தில் பகவதேக மோகனாக யாரேனும் இருப்பார்களா என்று தேடுகிறார். அப்படி யாரும் கிடைக்காததால் அவர் லோகத்தினருக்கு உபதேசம் செய்து அவர்களையும் பகவதேக போகராக மாற்றி அவர்களோடு கூடி அனுபவிக்கலாம் என்ற ரீதியில் இந்த திருவாய்மொழியில் வைராகிய பூர்வமாக பக்தி யோகத்தை ஆழ்வார் உபதேசம் செய்கிறார். இதில் ஆழ்வார் பக்தி யோகத்தை தான் உபதேசம் செய்கிறாரா என்றால் அனைத்து வியாக்கியானங்களிலும் பக்தி யோகமே சொல்லப்பட்டுள்ளது. பிரபத்தியானது சூச்சிப்பிக்கப்பட்டுள்ளது என்று காட்டுகிறார்கள். இதில் வீட்டில் ஒரு விஷயம் உள்ளது. அதில் ஆனந்தான் முதலாக திருமலை ஆண்டான் ஸ்ரீ பாஷிகாரும் முதலில் இதை பிரபத்தி பரமாகவே அனுசந்தித்தனர். பிறகு ஸ்ரீ பாஷிகாரர் ஸ்ரீபாஷ்யம் சாதித்த பிறகு இந்த திருவாய்மொழியை பக்தியோக பரமாக அனுசந்தித்தார் என்று காட்டுகிறார். அதற்கு சில காரணங்கள். பிரம்மசூத்திரத்தில் 2 திகங்கள் உள்ளன, பூர்வத்விகம் உத்தரத்விகம். பூர்வத்விகத்தில் 2 அத்தியாயங்கள், காரணாத்தியாயம் அவிரோதாத்தியாயம். உத்தரத்விகத்தில் 2 அத்தியாயங்கள், சாதனாத்தியாயம் பலாத்தியாயம். இதில் முதல் திருவாய்மொழியான உயர்வர பாசுரத்தில் அவர் முதல் விகத்தின் அர்த்தங்களை ஆழ்வார் சாதித்தார். இந்த 2ஆம் திருவாய்மொழியில் உத்தரத்விகத்தின் அர்த்தங்களை சாதிக்கிறார். அதே போல் திரு உயர்வர பாசுரத்தில் ஆரம்பித்து முதல் 7 பாசுரங்கள் வரை கருணாத்தியாயமும், பிறகு சுரகணி பாசுரத்தில் ஆரம்பித்து அவிராத அத்தியாயம் சாதித்துள்ளார். இதில் முதலில் சமதமாதிகளை சொல்லி வைராகியத்தை சொல்லி பிறகு உபாசனத்தை சொல்லி பக்தியோகத்தை சாதிக்கிறார். பிறகு பலத்தையும் சாதிக்கிறார். அந்த ரீதியில் பார்க்கும்போது இங்கு பக்தியோகம் சொல்வது உச்சிதமாக உள்ளது. அதேபோல் பிரம்மசூத்திரத்திலும் பக்தியோகமே பிரதானமாக உபாசனமாக சொல்லப்பட்டுள்ளது. நானா சப்தாதி வேதாந்த் என்ற சூத்திரத்தில் ஆதி சப்தத்தாலே பிரபத்தியானது சூச்சனம் பண்ணப்பட்டுள்ளது. அதே ரீதியில் பூர்வாச்சாரியர்கள் இதற்கு வியாக்கியானம் பண்ணும்போது பிரதானமாக பக்தியோக பரமாக வியாக்கியானம் செய்து சில இடத்தில் பிரபத்திக்கான குறிப்புகளும் சூச்சனங்களும் காட்டப்பட்டுள்ளன. ஒடுங்க அவன் கண் என் கண்களத்தை இத்தியாதி பாசுரங்களில் அவைகள் பிரபத்தி பரமாக விளக்கப்பட்டுள்ளன. அதே போல் இன்னொரு காரணம் உத்தூர் சுவாமி தாய்க்கிறார் இந்த பக்தி பரமாக சொல்வதற்கு. ஆழ்வார் தான் பிரபத்தி அனுஷ்டித்தார். அதே போல் இதில் பிரபோதி தான் உபதேசம் செய்தார் என்றால் சிலர் மதிமயக்கத்தால் இது பக்தியோகமானது சொரூப விருத்தம் என்று தெரிந்து நினைப்பார்களோ என்று அதை நிவாரணமாக இதை பக்தியோக பரமாகவே சாதித்துள்ளார் பாஷிகார்.
அதே போல் 5வது பாசுரமான அற்றது பற்றனில் அந்த பாசுரத்தில் கைவல்யத்தை உள்ள அந்தராயத்தை சாதிக்கிறார். கைவல்யமானது பக்தி உபாசனம் செய்யும் போதே இடையில் ஏற்பட தரங்கள், அது பிரபத்தி விஷயத்தில் வராது. எனவே அதை கொண்டு பார்க்கும் போதும் இது பக்தியோக படமாக இப்பாசுரங்களை அன்வைப்பதே சால சிறந்தது. அதற்கு மேல் ஆழ்வார் பிரபத்தி அனுஷ்டித்தார் என்பது தெரிகிறது. தான் ஒன்றை அனுஷ்டிக்க மற்றவர்களுக்கு இன்னொன்றை உபதேசிக்கலாமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது ஆழ்வார் அதே போல் ஆழ்வார்களுக்கு நிலையை பார்த்தால் அவருக்கு பரபக்தி பரஞான அனைத்து நிலைகளும் உள்ளன அவருக்கு. அப்படி என்பது பக்தியோகம் அனுஷ்டித்தாரா அப்படி என்று ஒரு கேள்வி வருகிறது. அவர் பக்தியோகம் அனுஷ்டித்தார் என்று செய்தால் அவர் திரைபந்திகன் அல்லாதவர், அதற்கு அவருக்கு யோகதை இல்லை, அதனால் அனுஷ்டிக்க முடியாது. அவர் பிரபத்தி அனுஷ்டித்தார் என்றால் தான் பிரபத்தி அனுஷ்டித்து மற்றவர்களுக்கு பக்தியோகத்தை உபதேசிக்கிறாரே அது சரியா என்று ஒரு கேள்வி வருகிறது. இதற்கு சமாதானத்தை பார்க்கலாம். இதில் பக்தியோகம் சாதன பக்திக்கு, அதாவது உபாசனத்துக்கு ஒருவன் முதலில் கர்மயோகம் செய்ய வேண்டும். பிறகு அதனால் அந்த கர்ம சுத்தி ஏற்படுகிறது. அந்த கர்மயோகத்தை தொடர்ந்து செய்து ஞான யோகத்தை இடையிடாமலோ அவனுக்கு ஆத்ம அவலோகனமானது ஏற்படுகிறது. அந்த ஆத்ம அவலோகம் ஏற்பட்ட பிறகு ஆத்ம அவலோகனம் ஏற்படுகிறது. இந்த அவலோகனம் ஏற்பட்ட பிறகு அவன் அனன்ய நிஷ்டனாய், அனன்யாதீனனாய், அனன்ய சேஷபூதனான பகவானுடைய ரூப ரூபாதிகளை விஷயமாக உடைத்தாய் நிரவதிக பிரீத்தி ரூபமான தியான விசேஷம் பண்ணுகை என்ற பக்தி யோகத்தை அவன் செய்கிறான். இந்த பக்தி யோகத்தை 4 வகையான மக்கள் செய்வதாக கண்ணு சாதிக்கிறான். சத்துவிதாக மதந்தேமா சொல்பொழுது ஆத்தகா அத்தாதி ஜிக்ஞாசு ஞானி. அதில் ஞானியானவன் ஆளவந்தா சாதிக்கும் போது ஞானி து பரம் ஏகாந்தி சதா யத்தாத்ம ஜீவனஹா சம்சேஷ யோகைக சுக துக்க பக்தி யோகங்கிறது ஞானி புரிய தெரியும். அதுல ஞானியானவன் இந்த ஞானியா இருக்கவன் சென்ற பக்தி யோகமானது பரபக்தி என்று அழைக்கப்படுகிறது. மற்ற விஷயங்கள் மற்ற பக்தர்களுக்கு பரபக்தி என்ற நிலை அடைவதில்லை. இது பரபக்தி என்ற நிலையை அடைகிறது. பரபக்தி என்பது அதிர்ஷ்டார்த்த பிரத்யக்ஷ அபினிவேஷம். தனக்கு கண்ணுக்கு தெரியாத பகவானை தான் பிரத்யட்சமாக பார்க்க வேண்டும் என்கிற ஆவல். பிறகு அது மேலும் வளர்த்து பர ஞானமாக ஆகிறது. தசைவ சாட்சாத்காரகா பரிஸ்புடகா, தாத்காலிகமாக அவனுக்கு பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுகிற நிலை. பிறகு அந்த சாட்சாத்காரமானது எனக்கு தனக்கு கிடைக்காமல் போயிடுமோ என்ற பயம் ஏற்படுகிறது. அது பரமபக்தி உணர்விஸ்லேஷம் இருக்கும். இந்த நிலைகளில் இவ்வாறு அனைத்து நிலைகளும் ஆழ்வார் பெற்றுள்ளார். இதை அவர் கர்மயோக ஞான யோகங்கள் செய்து பெற்ற சாத்திய பக்தி அல்ல, அவருக்கு கிடைத்த சாதன பக்தி சாத்திய பக்தி பகவத் அருளாலே. அவர் அடுத்தது முன்பே அணியை விஞ்ஞாபித்தது போல் இது சாரீர சாஸ்திரத்தில் 2வது வேதத்தின் அர்த்தமாக இருப்பதால் அவர் பக்தியோகத்தை உபதேசம் செய்கிறார். அதே போல் இது அதிகாரி வேதத்தை இட்டு ஒரு பக்தியோகம் செய்வதா உற்பத்தி செய்வதா என்று உள்ளது. அதனால் அவர் பக்தியோகம் உபதேசித்தார் என்று சொல்வதில் தவறில்லை. அடுத்தது அவன் பிரபத்தி செய்து மற்றவர்களுக்கு பக்திய யோகம் உபதேசிக்கலாமா என்ற கேள்விக்கு ஒருவன் செய்ய மற்றவர்களுக்கு தவறில்லை. வியாசர் தான் பக்தியோக நிஷ்டன், அவர் பிரபத்தி பக்தியும் உபதேசம் செய்துள்ளார். அதே போல் பக்தி யோகத்திலேயே ஒருத்தன் தகர வித்தை செய்கிறவன் தன் சிஷ்யனுக்கு அவனுக்கும் தெரிந்து சிஷ்யனுக்கும் சாந்திய வித்தையின் ஆசை இருந்தால் அது உபதேசம் செய்யலாம். அந்த ரீதியில் அதுவும் தவறில்லை. இதற்கு மேல் ஆழ்வார் தான் பகவத் அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதிலே தொடர்ந்து இருக்கலாமே, எப்படியும் இது அபரிவிதமான ஆனந்தம் தானே, இதை எதற்காக அவர் பர உபதேசம் செய்ய வேண்டும்? யாத்திராம் பூஜைக்காக செய்கிறாரா, யாராவது இருந்து பிரார்த்தித்து அதற்காக செய்கிறாரா என்றால் இல்லை, அதற்காக இல்லை. அவருக்கு மச்சித்தாக மத்திர பிராணாக போதையத்த பரஸ்பரம் என்கிற ரீதியிலே இந்த அனுபவத்தை பலரோடு கூடி அனுபவிக்கும் போது அது பன்மடங்கால் தெரிகிறது. அதற்காக அவர் லோகத்தில்
ஜனங்களை தேடும்போது யாரும் பகதேக போகராக இல்லை. அதற்காக அவர்களை பகதேக போகராக மாற்றி அனுபவிப்பதற்காக இந்த 10 பாசுரங்களை ஆழ்வார் அனுபவிக்கிறார். முதல் பாசுரம் வீடு மின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுட யாரிடை வீடு செய்வினே முற்றவும் வீடுமின். இந்த விஷய சூழ்நிலையில் உள்ள பற்றை முற்றவும் வீடுமின். விடுமின் அப்படிங்கிற சத்தம் நீட்டொழி நீட்டல் படி முதல் வீடுமின் மாறியதாகவோ அல்லது வீடுமின் என்று சத்தமாகவோ கொள்ளலாம். இதில் முற்றவும் வீடுமின் என்று சொல்லாமல் வீடுமின் என்று சொல்வது தெக்வா புத்திராஞ்ச தாராட்ச ஹரித்தெக்வா மயாலங்கா என்று விபீஷண வாக்கியத்தை போல் இந்த சம்சாரத்தின் கௌரியத்தை காட்டுகிறது. வீடு செய்து வீச்சை உள்ளது. அங்கு வீடு செய்து என்று திருப்பி சொல்வதற்கு காரணம் மோட்சம். எப்படி ராஜகுமாரன் சிறையில் இருக்கவன் அவன் முடிகுழு பேரு பெறுவதற்கு சிறையிலிருந்து வெளிவருவதே ஒரு பேரோ, அதுபோல் இந்த விசேஷ சூழலில் பற்றை அறுப்பதே ஒரு பேராக ஆகிறது. உயிர் என்று சொல்வதால் இதனுடைய பல நோக்குதான் என்று காட்டுகிறார். உயிர் ஆத்மா வீடு செய்வினே வீடுடையானிடை. வீடுடையானிடை என்பது வீடு என்று சொல்றதுக்கு மோட்சம் என்ற அர்த்தம். வீடுடையானிடை மோட்சப்பிரதன் இடை சப்தமி. வீடு செய்வினே அவரிடம் ஆத்மாவை சமர்ப்பியும்போல் என்கிறார். உம்முயிர் வீடுடையானிடைக்கு 3 வேறு விதமான அர்த்தத்தையும் காண்பித்துள்ளனர். உம்முயிர் ஆத்மா வீடுடையானிடை அதை சைரமாக உடையவரிடம். உம்முயிர் உன் வீடு ஆத்மா சரீரம் இரண்டையும் உடையானிடை கொண்டவரிடத்தில். உம்முயிர் வீடு உம் ஆத்மாவை சமர்ப்பி யாரிடம் உடையானிடை என்று 3 வகையான பார்க்கின்றனர். அடுத்த பாசுரம் மின்னிலையில அன்பு விராக்கைகள் என்னுமிடத்து இறையுப்பு முன்னீரே. இதில் பாசுரத்தில் விஷய சுகங்களை உள்ள பற்றை அறிவிக்கிறார். ஆனால் அனாதிகாலமாக இந்த பெற்றை நாம் கொண்டுள்ளோமே அதை எப்படி சுலபமாக அறுப்பது என்று கேள்வி இருக்கிறது. அதற்கான பதிலாக இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். எப்படி என்றால் இந்த விஷய சுகங்களில் உள்ள தோஷங்களை தெரிந்து கொண்டால் நீயே விட்டுவிடுவா என்று சொல்கிறார். மண்ணுயிர் ஆக்கைகள். மண் என்றால் ஸ்திரம், உயிர் என்றால் ஆத்மா. அதில் பெற்றுக் கொள்கின்ற பல்வேறு சரீரங்கள் பல்வேறு ஜென்மங்களில் அல்லது உயிர் மண்ணுகிற ஆக்கைகள். உயிர் ஆத்மா மண்ணுகிற ஆக்கைகள் தான் ஆத்மாவானது தான் அபிமானிக்கின்ற சரீரங்கள். இங்க விசேஷமானது சரீரம். மண்ணுயிர் ஆக்கைகள் மின்னின் இலையிட பஞ்சமி அர்த்தத்தில் இருந்தார்கள். மின்னின் இலையிட மின்னலை காட்டிலும் இலை. அதாவது மின்னல் அஸ்திரமானது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனாலேயே உஷ்ணங்கிறது நாம் கண்களை திறந்து கொள்கிறோம். அதே போல் சரீரமானது அஸ்திரம் தான். ஆனால் தான் அஸ்திரம் என்பதை காட்டவே காட்டாது. நாம் ஸ்திரம் என்ற புத்தியை ஏற்படுத்துகிறது. நிலை என்ன பிரகாரம் சுபாவம் என்ற அர்த்தம். மின்னலுடைய சுபாவம் அதாவது தன்னை அஸ்திரம் என்று காட்டிக் கொள்கிற சுபாவம் இந்த சரீரத்தின் இல்லை என்று சொல்கிறார். என்னும் இடத்து இந்த விஷயத்தில் இறை என்னும் நீரே. இறை என்பது சிறிதளவாது சிந்தித்து பாருங்கள். நீரே என்று சொன்னால் இதற்கு சாஸ்திரங்கள் தேவையில்லை, பிரத்யட்சமாக இது தெரியும் என்று காண்பிக்கிறார். ஆழ்வாரிக்கு உபலட்சணமாக அஸ்திரத்துவத்தை மட்டும் காட்டியுள்ளார். பொதுவாக விஷயத்தில் உள்ள சப்த தோஷங்கள் சொல்கிறார்கள். அல்பத்துவம், அத்திரத்துவம், துக்கமுலத்துவம், துக்கவிஷ்ணத்துவம், துக்கோதர்க்கத்துவம், விபரீத அபிமானம் உள்ளத்துவம், சுவாபாவிக ஆனந்த நிறுத்தத்துவம் என்று. அதில் அத்திரத்துவமானது அனைத்து பிரார்த்த விஷயங்களும் அனுபவங்களும் கட்டாயமாக இருக்கும். மற்ற 6 ஒன்றோ 2 எத்தனையோ அனைத்தும் கூட இருக்கலாம். உதாரணமாக நாம் இங்கு உயர்வாக கருதும் பகவத் சேவையில் கூட அஸ்திரத்துவம் உண்டு. நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது காலம் ஏற்பட்டுவிட்டால் திரை போட்டுவிட்டால் அஸ்திரத்துவம். அதனால் அந்த அனுபவத்துக்கும் அஸ்திரத்துவம் உண்டு. அதனால் ஆழ்வார் அஸ்திரத்தை இங்கு உபலட்சமாக சாதிப்பது அனைத்து தோஷங்களுக்கும் உபலட்சமானது. அடுத்து 3வது பாசுரம் நீர் முதல் இவை வேர் முதல் வாய்ப்பு இறை சேர்ப்பின் இயற்கு அதனே இறையிலே. இதில் இந்த பாசுரத்தில் சம்சாரத்துக்கு பீஜம் இது என்றும் அவை தியாஜ்யங்கள் என்றும் சம்சாரத்துக்கு வேர்கள் இது என்றும் சாதிக்கிறார். நீர் என்பது என்பொழுது அகங்காரம் மமகாரங்கள். அகம் மமயம் என்றுதானே வர வேண்டும் என்றால் இது உபதேசபரமாக இருப்பதாக நீர் என்பது என்கிறார். அல்லது நான் எனது நாம் என்பது என்ற வார்த்தையை கூட ஆழ்வார் பிரயோக விரும்பவில்லை என்று வியாக்கியானம் செய்திருந்தார்கள். நீர் என்பது என்று இவை என்று சொல்வதால் நமக்கே தெரிகிறது நமக்கு அகங்காரம். அதே போல இந்த 6000 படியில் இது அனர்த்த
ஆத்மாவுக்கு அனர்த்தத்தை உண்டாக்கக்கூடிய அகங்காரங்களை சாதிக்கிறார். ஏனென்றால் அகம் என்று பாசிக்கிறது அது தோஷம் அன்று. அதே போல் ஆத்மாவுக்கு இருக்கிற அபாதத்துவம் அல்லது ஆனந்தத்துவம் எதுவுமே அதை தோஷம் கிடையாது. ஆனால் சரீரனே ஆத்மா என்று நினைக்கிற அகங்காரமோ இந்த சரீரத்தை தொடர்புடைய வஸ்துக்களை தன்னுடைய இருக்கும் அவகாரமோ தோஷங்கள். நீர் என்றிவை வேர்கள் வாய்த்து இதை முற்றிலுமாக இதற்கு வேர் என்ற சொல்றதுக்கு வாசனா ருச்சி என்று அர்த்தம் காண்பித்துள்ளார்கள். அது முதலாக அனைத்தை ஒழித்து இறை பின் பகவானை ஆசிரியர்கள் என்கிறார். உயிருக்கு ஆத்மாவுக்கு அதன் நிறையினே இதற்கு சமமானது நேர் என்றால். நிறை என்றால் 2 அர்த்தங்கள் காண்பித்துள்ளார்கள். நிறை என்றால் பூர்த்தி சிரேயஸ், ஆத்மாவுக்கு இதற்கு சமமான சிரேயஸ் இல்லை என்றும், நிறை என்றால் உயர்ந்தது என்றால் இதற்கு சமமானதோ உயர்ந்ததோ எதுவும் இல்லை என்றும் அர்த்தம் காண்கிறார்கள். அடுத்த பாசம் இதுல இன்னும் ஒரு விஷயம் இந்த பாசுரத்தில் இதில் நமக்கு தத்துவ இதை எப்படி நம்மளால் விட முடியும், அகங்காரம் ஓங்காரங்கள் அனாதிகாலம் நம்மிடம் இருக்கிறதே, அதை எப்படி சுலபமாக விட முடியும் என்ற கேள்வி எழுவதற்கு வியாக்கியானங்களில் நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தால் சாஸ்திரத்தை கொண்டு நாம் இந்த தத்துவங்களுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ளும் பொழுது அதை நாம் விடுவோம் என்று சாதிக்கிறார். சுவாமி தேவர்களும் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தில் முதல் ஸ்லோகத்தில் பிரகிருத்தியாத்ம கிராந்தி கலதி சிறுச்சை லக்ஷணதியா ததா ஜீவை ஐக்கிய பிரந்தி கலாகா தற்கு விஜனாது அதஹா போக்தம் போக்தா போக்யம் தன்மையை நீதி நிகமை விபக்தம் தத்துவத்திரை புதிசக்தி அக்ஷதியா என்று சாதிக்கிறார். அது இதனுடைய அடிப்படை விஞ்ஞானத்தோட அர்த்தம். இல்லதும் உள்ளதும் அல்லதவன் எல்லையில் அந்நலம் உள்பற்றே. இங்கு விஷயத்தை விடு என்றால் இறைவனை பற்றி என்றார். பற்றக்கூடிய விஷயத்தின் உயர்த்தி என்ன என்பதை இந்த பாத்திரம் சொல்கிறார். இல்லதும் இல்லாதது, ஸ்திரமாக இல்லாதது, கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருப்பது, சொரூப அந்நியதாபாவம் கொண்டது, உள்ளதும் ஸ்திரமான ஆத்மா, இவை இரண்டும் அல்லது இவை இரண்டும் அல்ல. எது அவனது சுரூபம், இவருடைய சுரூபம், சொரூப அந்நியதாபாவம் சுவாவ அந்நியதாபாவம் இல்லாதது. அல்லது இன்னொரு அர்த்தம் இல்லதும், இல் என்றால் வீடு சரீரம், உள்ளதும் அந்த சரீரத்தின் உள்ள ஆத்மா, இவை இரண்டும் அல்லது இவை இரண்டும் அல்லாத அவனது சுரூபம். அது மட்டுமல்ல, அவனது சுரூபம் மட்டுமல்ல, அவனது குணம் எல்லையில் அந்நலம் அபரிமிதமான அவனுடைய கல்யாண குணங்கள். அதனை புல்பு பற்றன்றே, அப்படிப்பட்டவனை புல்பு பற்றன்றே புல்பு, இந்த விசேஷங்களை பற்றுகளை அறுத்து அவனை புல்பு. புட்டு என்பது அபிமானமான விஷயத்தை பற்றுவதை புட்டு என்ற சத்தம் சொல்கிறது. லோகத்தில் சேஷனுக்கு பாவமானது பொதுவாக சேஷனுக்கு துக்ககரமாக இருக்கும். அப்படி இல்லை, இது நீ சேகமாக அவனை பற்றினாலும் இது சுககரமானது என்று புல்வி என்ற பத்தை ஆழ்வார் வருகிறார். இதில் இப்பொழுது விண்ணப்பித்த கடைசி 3 பாசுரங்களில் வைராகியத்தை சொல்லி பிறகு பகவத் குணத்தை சொல்கிறார். இது வைராகிய பாதம் உபயலிங்க பாதத்தின் அர்த்தமாக இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. பற்றிலன் ஈஸ்வனும் முற்ற உண்ணின்றனன் பற்றிலையான் அவன் முற்றில் அடங்கே. அற்றது பற்றில் முற்றது வீழ்வியே செற்றது மண் உரியில் அற்றிலை பற்றே. இதில் அவன் பக்தியோகம் செய்யும் பொழுது இடையில் ஏற்படும் அந்தராயம் அதற்கு பரிகாரத்தையும் உபதேசிக்கிறார். அற்றது பற்றினேன், இப்படி விஷயங்களில் பற்று அற்றதெனில் வீடு பெற்றது. ஆத்மாவானது தன்னுடைய சுரூபமான ஆனந்தத்தை பெற்றது. அதையும் அழித்து ஸ்திரமான பலனை நீ ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்தால் அன்று இறை பற்றே. இந்த விஷயங்களை எப்பொழுது விடுகிறார்கள் சுகத்தை அப்பொழுது இறை பெருமாளுக்கு நீ கேட்டபோது எண்ணத்துடைய பற்று பகவத் அன்புக்காக பற்று என்று சாதிக்கிறார். பற்றி அது இன்னொரு அன்மையும் விபக்தியை மாற்றாகி இறை பற்றி அது அப்படின்றும் அன்னை சாதித்துள்ளார்கள். மால்பானம் சுழிக்க மகேற்கும் கைவிட்டு என்று நீதியில பட்டிலையான் அவன் அடங்கே. இப்பொழுது அவன் ஈசனாக இருக்கிறானே, அவன் பரத்தத்தோடு இருக்கிறானே, அவனை நாம் அணுக முடியுமா என்ற கேள்விக்கு இந்த பாசுரத்தை பதில் சொல்கிறார்.
ஈசனும் அவன் ஈசனாகவே இருந்தாலும் பற்றிலன். பற்றிலனுக்கு இரண்டு அர்த்தங்கள். பற்றிலன் என்பது பற்றிலான் என்று சுருக்கி பற்றிலன் என்று இருக்கிறது. பற்றை அதிகமாக உடையவன் என்ற அர்த்தம். அவன் எங்குளான் என்றால் அகற்றிலான் என்று சொல்வது போல் அவன் பற்றை இருப்பிடமாக கொண்டவன் என்ற அர்த்தம். பற்றிலன் ஈசனும் உற்ற உண்கின்றனன் ஆசிரியப்பவர்கள் அனைவருக்கும் சமமாக இருக்கிறவன் என்ற அர்த்தம். அதனால் பற்றிலையால் நீயும் அதிகப்பட்டு அவர்கள் கொண்டு அவன் முற்றில் அடங்கே அவனுடைய அனைத்து கைங்கரியங்களையும் அன்மையே இருக்கிறார். அடங்கெழி சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழி அகன்று அடங்குக உள்ளே. அவனை இப்பொழுது அவனுக்கு சௌலபத்தை விசுவாசத்தில் காமிச்சார், அணுகலாம் என்றார். ஆனால் அவனுடைய உபயில் கூறி நினைத்தால் அணுகுவதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. நாம் இவ்வளவு நீச்சமாக இருக்கிறோமே என்ற ஒரு பயம், தயக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய இந்த நீச்ச நிலையை நினைத்து அணுகாமல் இருக்கலாம். அப்படி வேண்டாம், அதை நினைக்காமல் பூசாமல் போய் அணுகு என்று பிள்ளான் சாதித்துள்ளார் பகவானே. அடங்கெழில் சம்பத்து, அடங்க எழில் அல்லது அடங்கு எழில் ரெண்டு வகையாக சொல்லலாம். வினைத்தொகையாக சொல்லலாம் அல்லது தொகுத்தல் விகாரமாக சொல்லலாம். அடங்க எழில் முற்றிலுமான அழகை உடைய எல்லா பரிமாணங்களும் அழகு கொண்ட அடங்க எழில் சம்பத்து உபயபூரி அல்லது அடங்கு எழில், பெருமாளுக்கு அடங்கிய எழில், சேஷமாக உள்ள எழில் சம்பத்து. அடங்க கண்டு, அதை முற்றிலுமாக கண்டு பார்க்க முடியாது, சாஸ்திரத்தை கொண்டு தெரிந்து கொண்டு அடங்க கண்டு ஈசன் அது அமைக்கும் ஈசன் அடங்கெழி, ஈசன் கொடுத்து பகவானுக்கு சேஷம் என்பதை தெரிந்து கொண்டு அடங்குக உள்ளே அதிலும் ஒருவன் என்பதை அறிந்து கொண்டு அவனுக்கு சேஷமாக அனைத்து கைகளையும் செய் என்று சொல்கிறார். உள்ள முறை செயல் உள்ள முறையும் முடிக்கெடுத்து இப்படி பகவான் ஆசிரியர்களுக்கு எப்படி கைகரியம் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் செய்கிறார். உள்ளம், மனசு, உரை, வாக்கினுடைய காரியம், செயல், மனசு காயத்தினுடைய காரியம், மனோவா காயம், உள்ளம், முறை, செயல், உள்ளை, முறை, உள்ள என்று சொல்வதால் இதன் ஏற்கனவே உள்ளது. இதை புதுசாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முறை, செயல், இம்முன்றையும் இம்முன்றையும் என்று சொல்வதால் சரீரமாக விடுதலை இப்போதே உள்ளது. உள்ளி கெடுத்து இது இப்போது விசேஷ உள்ளது என்பதை உள்ளி கெடுத்து அதை நிறுத்தி இறை இந்த மூன்று கரணங்களையும் பகவானிடத்தில் செலுத்து என்று சொல்கிறார் இந்த பாசனத்தில். கண் ஒடுங்கவெல்லாம் வாக்கை பொழுதென்னே இப்படி ஒடுங்குவதால் ஏற்படும் பலனை இந்த பாசனத்தில் சாதிக்கிறார். ஒடுங்க அவன் கண், இப்படி மனோவாக்காயங்களை அவனிடம் கொடுக்க ஒடுங்க அவன் கண் சப்தமி அவனிடத்தில். ஒடுங்கல் எல்லாம், ஒடுங்கல் என்றால் சங்கோச்சம். இந்த ஆத்மாவுக்கு உள்ள சங்கோச்சங்கள், அதாவது தர்மோஜானத்திலே பொருள் சங்கோச்சம், அதற்கான அவித்யா, அதற்கான வாசனா ருச்சி, அதற்கான கர்மங்கள் எல்லாம் அப்படின்றப்போ பிராப்தி விரோதி பாவம், உபாய விரோதி பாவம். ஒடுங்கலும் எல்லாம் ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் விடும் பின்னும் அதன் பிறகு ஆக்கை விடும்போது என்னே இந்த சரீரம் விழுந்துதான் தாமதம், அதுவரைதான் தாமதம் பகவான் பிராப்திக்கு இருக்கிறார். இங்கு விழும்பொழுது ஏன் என்பதை பக்தியோக பரமாக சொல்லும் பொழுது அத்தியஸ்திரியை ஆழ்வார். அவன் பக்தியோகனாகவும் அதை முயற்சி செய்து தனது சரீரம் பிரார்த்தம் முடிவில் ரசி நேரத்தில் அவன் அத்தியஸ்திரி கட்டாயம் கொள்ள வேண்டும். பிரபத்தி யோகனிஷ்டனுக்கு அது தேவையில்லை. அதை எவ்வாறு இது பிரபத்தி விஷயமாக காட்டும் போது என்னே என்ற தேவகாலத்துக்கு என்னே என்னவும் வேண்டுமோ வேண்டாம் என்று அர்த்தம் பண்ணியுள்ளார். என் பெருக்காட்டு பொருள் ஈரிட இதில் இன்னொரு விஷயம், இதுல ஸ்ரீபாகின்ற அதிகம உத்தரபூர்வ அகயோகோ அஸ்தேஷ விநாசம் என்ற சூத்திரத்தின் அர்த்தம் காட்டப்பட்டுள்ளது. பக்தியோகனாவன் தர்ண சமானாகம் ஏற்பட்ட பிறகு அவன் அதற்கு பிறகு அபுத்தி பூர்வமாக செய்கிற பாவங்கள் விட்டுவதில்லை. அவருடைய சஞ்சித்த பாவங்கள் அனைத்தும் அழிகிறது வெளியிடுகிறது. இங்க ஆழ்வார் விடு என்ற வார்த்தை பிரயோகம் பண்ணியுள்ளார். விடு என்பதனால் அது இந்த ஆத்மாவிற்கு தான் விடுகிறதே தவிர அவை அழிவதில்லை. அவருக்கு சுருத்தாக இருந்தவருடன் புண்ணிய பாவங்கள் பிரித்து அளிக்கப்படுகிறது என்ற அர்த்தம்.
என் பெருக்கண்ணலத்து உட்பொருள் ஈரிட புகழ்நாடு திருக்கடல் சேரே. திருவாமொழியில் இந்த இடத்தில்தான் அவன் ஈசன் இறை என்று சொல்லி வந்தவர் இடத்தில்தான் அவன் யார் என்பதை வியக்தமாக ஆழ்வார் சாதிக்கிறார். இதில் திருவஸ்தாக்கர் மன்றத்தின் மந்தங்கள் உள்ளது. என் பெருக்கு நிட்டையால் பெருக்கப்பட்ட எல்லையற்ற அந்நலத்து பகவன் ஆனந்தத்துக்கு சமமான ஆனந்தத்தை உடைய ஒரு பொருள். அந்நலத்து என்பது சுபாவத்தை சொல்வது, தர்ம ஞானத்தை சொல்வது. ஒரு பொருள் சொரூபத்துல சொரூப ஞான சுரூபன் ஆத்மா என்று சொல்கிறது. என் பெருக்கு அந்நலத்து ஒரு பொருள், ஈர ஒரு பொருள். ஈரங்கிறது அழிவற்ற ஆத்மா. இவற்றை அதே போல் என் பெருக்கு ஈரினதை வன்புகழுக்கும் விசேஷமாக சென்று கொள்ளலாம். வன்புகழ் என்று புகழ் என்பது காரியம். எவரிடம் குணம் இருக்கிறதோ அவரிடம் புகழ் வந்து சேரும். அப்படி வன்புகழ் என்பது வன் என்பது உதாரணம் என்று என்னுடைய கருத்தில் சாதித்துள்ளார். வன்புகழ் நாரணன். நாரணன் சொல்ல இங்க பௌரி அர்த்தத்தில் நாராக ஆயிரம் எஸ்ய என்ற அர்த்தத்தில் இந்த பாசுரம் வைத்துள்ளது. நாரணன் தீன்கடல், அவனுடைய தீன்கடல். தீன் என்பது பற்றுவர்களை விடாத கடல் என்ற அர்த்தம். திருவடிகளை சேனே, சேன் ஆசிரியை போயிருக்கிறார். சேன் என்பது இங்கு நமசப்த அர்த்தம். மன ஞான என்பதை ஒன்பொருள் என்பதும் மறு அவபோதனை என்பதை அந்தாளத்து மகாரம் காட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் முத்தூர் சுவாமி சொல்றப்போ அஷ்டாட்சரத்தை எப்படி சொல்றதுன்னு அவர் ஒரு வகையாக காண்பிக்கிறார். எண் என்பது எண்ணிக்கை 8, பெருக்கு பல்வேறு அர்த்தங்களில் இதெல்லாம் அதற்கு விசேஷங்கள் பல வகையாக பிரதிகின்ற என்பது அப்படிப்பட்ட நலத்து அனைத்து மங்களமான பலன்களை தரவல்ல ஒரு உயர்ந்ததான பொருள் என்னவென்றால் ஈழவன் புகழ் நாரணன் தீர்க்கடல் செய்வதே என்று அர்த்தத்துக்கு அர்த்தமா வருவதாக குரு சடகோபன் சொல் சீத்துடையாயிரத்து ஓர் தவிப்பத்தே. தென் குரு தெற்கு குருகுல் அல்ல, அழகிய குரு. தென் என்ற சொல்லிருக்கு அழகிய குரு. சேர்ந்தட தடங்கள் சேர்ந்துள்ள, அதாவது தடங்கள் சேர்கின்ற தென் குரு அல்லது பல தடங்கள் சேர்ந்துள்ள குரு என்ற அர்த்தம். சேர்த்தட தென் குரு சடகோபன் சொல். சடகோபன் அருளிய சீர்துறையாயிரத்து பகவானுடைய கல்யாணப்படி எடுத்து கொடுத்த இந்த திருவாயுடைய 1000 பாந்துகளில் ஓர்ந்த உபாயகரமாகவும் பலதரமாகவும் ஆராய்ந்து அனுப்பிய 10 இந்த 10 பாசுரங்கள் என்று சாதிக்கிறார். இதில் பலன் என்று சாதிக்கவில்லை. அதற்கு பதிலாக முன் பாசுரத்தில் வீடு என்று சொன்னதையோ இதற்கு பலனாகவோ அல்லது மூர்த்தி என்று சொல்வது உபாய நிஷ்கர்ஷம் செய்வதால் அதை பலனாகவோ அல்லது சேர்த்தட என்பது சேர்த்து அட என்று முடித்தால் நமது வினைகள் அனைத்தையும் சேர்த்து அட என்ற பதிப்பது பொதிப்பது என்ற அர்த்தம். வினைகளை போக்கும் என்று அர்த்தம் சாதிக்கலாம். அதே போல் சேர்த்தட சேர் என்பதை வினை சொல்லாக வைத்துக் கொண்டால் இந்த 10 சேர் உனது நெஞ்சில் இந்த 10 சேர் என்று அர்த்தம் சாதித்தார். ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களில் வைராகிய பூர்வமாக சத்தியோகத்தை உபதேசம் செய்து அனைவரும் பக்தி பகதேக போகனாக மாற்றி அதற்கு மேல் திருவாமணியில் பகவத் அனுபவம் செய்கிறார். சின்ன சின்ன இதான் முதல் தடவை சொல்றதுனால சொல்றோம். ஆனா சப்தாதிபதியால ஆதி சப்தத்தால பிரபத்திஹீன ஸ்பானிதான் சப்த சப்தத்தால அங்க 2 விதமா இருக்கு. ஏன்னா முன்னாடி தியாகீதா உபாதீதா வேதா எல்லாம் சமானார்த்தம்னு சொல்லியிருந்தாலே ஆதி சப்தத்தால அதான் அந்த பேர் நீ ஆதி சப்தத்தாலே
அதே இதுல சிவாஷத்தை இதுல அழகாக சமநிலைப்படுத்தினார். ரொம்ப சமப்படுத்தி சொன்னார். இதுல அடங்களில் சம்பவத்தை அழக கண்டுங்கிற பாஸ்கரத்துல அதுல நராடமாக சொல்பவர்கள் தேசிகம் அதை யோசிக்கணும். அறத்தை கண்டு நராதுவர் என்று கோபிகள் எல்லாம் மாதிரி இருக்கணும். சம்பவத்தை அடங்க கண்டு பார்க்கணும். அதே மாதிரி இந்த உள்ளமுறை இடத்துல வாங்கன காயங்கள் இதுல கரணத்துறையை சார்பு கேட்டிருக்காங்க.